ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு சூப்பரான ஒரு வெயிட் லாஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பண்ணும்போது பார்லி சாப்பிட்டோம் அப்படின்னா தேவையில்லாத நீர் எல்லாமே வெளியேற்றிடும் அப்படின்ட்டு வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு பார்லியோட ரெசிபிஸ் ரொம்பவே ப்ரிஃபர் பண்ணுறோம் இல்லையா. இப்போ பார்லியில் என்ன ஒரு லஞ்ச் மெனு செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். இதை செய்யறதுக்கு 3/4 கப் பார்லி எடுத்து நான் 2 முறை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தேவையான தண்ணி ஊற்றி குறைஞ்சது 1 மணி நேரம் இல்லை 2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கணும். நான் 2 மணி நேரம் ஊற வச்சிருக்கேன். பார்லி அரிசி நல்லாவே ஊறி வந்திருக்கு. இது போல் ஊற வச்சோம் அப்படின்னா சீக்கிரமாகவே வெந்து வரும். இந்த அரிசியை தண்ணியிலேருந்து வடித்து மிக்சி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கோங்க. பார்லி அரிசியை இப்போ குக்கருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இதில் ஊற வச்சிருந்த தண்ணி ஊற்றிடலாம். 3/4 டம்ளர் பார்லி அரிசிக்கு 3 டம்ளர் தண்ணி கரெக்டாக இருக்கும். மிக்சியில் 1க்கு 2 அரைச்சிருக்கறனால நல்லாவே குழஞ்சி வெந்து வரும். நல்லா வெந்து வந்துச்சு அப்படின்னா தான் ஈஸியாக ஜீரணமாகும். நான் 2 விசில் விட்டு எடுத்திருக்கேன். இப்போ பார்லி அரிசி பாருங்கள் நல்லாவே வெந்து வந்திருக்கு. மத்தியானம் லஞ்சுக்கு இது போல் பார்லி அரிசி ரெடி பண்ணியாச்சு. தாளிப்புக்காக கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடான உடனே 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு, 1/4 டீஸ்பூன் கடலைப்பருப்பு. இதில் சின்ன சின்னதாக பிச்சு போட்டுடலாம் 2 வரமிளகாவை. அதே போல் கொஞ்சமாக கருவேப்பிலையும் சின்ன சின்னதாக பிச்சு போட்டு இதை தாளித்து எடுத்துருவோம். இது எல்லாமே நல்லா தாளித்த உடனே ஒரு நார்மல் சைஸ் வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டு வெங்காயத்தையும் எண்ணெயில் நல்லா வதக்கி எடுத்துடலாம். லைட்டாக ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நல்ல மொறுமொறுப்பாக நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், இந்த பதத்துக்கு வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. பார்லி அரிசியை நான் வேற ஒரு பவுலுக்கு மாற்றி வச்சுட்டு இதில் தேவையான அளவுக்கு இந்து உப்பும் போட்டு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்திக்கிறேன். ஆல்ரெடி பார்லி அரிசியில் தண்ணி இருக்கிறதுனால நான் தண்ணி இதில் சேர்த்தலை. தயிரும் அரிசியும் நல்லா இது போல் கலந்து விட்டாச்சு. இப்போ இதில் தாளித்து வச்சுருந்ததையும் போட்டுடலாம். தாளிப்பையும் தயிர் சாதத்தோட சேர்த்தி நல்லா கலந்துட்டாச்சு. வெயிட் லாஸ் பண்ணும்போது தயிர் சாதம் சாப்பிட்ணுன்னு ரொம்ப ஆசையாக இருக்கா? அப்போ இது போல் செஞ்சு சாப்பிடுங்க. நல்லாவே வெயிட் ரெடியூஸ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் தயிர் சாதம் சாப்பிட்ட ஆசையும் போகும். கரெக்டாக